Hindustan College of Arts and Science first rank awarded Best Arts and Science College 2023 by Tamil Nadu Higher Education Summit and Awards. Admissions open for UG, PG and research programs. ஒரு பெரிய படத்துக்காக தான் இவங்க அந்த சீரியல் விட்டு போனாங்க. ஒரு பெரிய படத்துக்காக நான் போறேன்னா அப்ப அந்த படம் எங்க? சார்பட்டா பரம்பரைக்கு முதல்ல உங்களை ஆடிஷன் பண்ணியிருந்தாங்க. துஷார் அருள் நீங்க தான் பண்ண வேண்டியதுன்ற மாதிரி ஒரு விஷயம். எனக்கு பதிலாக இன்னொருத்தவங்களை ரீப்ளேஸ் பண்ணி அவங்களுக்கு அது புதுசு, அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ட்ரீமாக அவங்க அதை என்ட்ரு ஆயிருக்காங்க. ஸோ அது நம்ம வந்து மித்தவங்களோட ஒரு லைஃப்பை வந்து கெடுக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயமாவும் இருந்தது. நான் வந்து உடனே போயிடுவோம், உடனே நம்மளுக்கு ஏதாவது கிடச்சிரும் அந்த மாதிரியான ஒரு எல்லாரும் மாதிரி ஒரு பேராசையோ நானும் அந்த மாதிரி வச்சுருந்தேன். அந்த பேராசை வந்து என்ன சொல்கிறது, அது வந்து அடி வாங்கிச்சு பயங்கரமாக. அந்த முன்னாடி நிறைய அழுதுட்டேன் ஆக்சுவலாக, நான் ரோட்லேயே அழுதுருக்கேன். சினிமா எப்படின்னா நீ என்ன சொல்கிறது நான் சொல்கிறதான்ற மாதிரி உட்கார வச்சுது அந்த டைமில். உங்களுடைய பல நாள் கனவுன்னு சொல்லலாம்ல, டு பி இன் ஒரு பெரிய பிக் ஸ்கிரீன்ல. பல நாள் கனவோட பெரிய கனவு, நினைச்சு பார்க்காத ஒரு கனவு, ரொம்ப அழகான கனவு நிறைவேறி இருக்கு. ஸோ வெரி கிரேட்ஃபுல் அண்ட் பிளெஸ்ட் ஆக்சுவலி ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அது வந்து கண்டிப்பாக ப்ரொடியூசர்ஸாக இருக்கும், டேரக்டர்ஸாக இருக்கும் நான் வந்து நன்றி சொல்வேன். பாரதிக்கு கண்ணம்மான்னு எப்படி விஜய் சாரோட பாட்டை விட உங்களுடைய டைட்டில் வந்து இன்னும் பயங்கர அந்த டைம்ல ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ அந்த ரோல் வந்து நீங்க எப்படி சொல்றது, எங்க போனாலும் உங்களை வந்து பயங்கரமா ரெஜிஸ்டர் இருந்துச்சு. பட் அது ஒரு பெரிய ஒரு தைரியமான முடிவா, இல்லை உங்களுக்கு தான் தெரியும் அந்த முடிவு என்ன மாதிரியான ஒரு முடிவுன்னு. ஸோ ஹவு டிட் யூ டேக் இட்? ஏன்னா இப்போ ஒரு விக்கிபீடியா பேஜ் முதற்கொண்டு எதில் பார்த்தாலும் ஒரு பெரிய படத்துக்காக தான் இவங்க அந்த சீரியல் விட்டு போனாங்க, இல்லை ஒரு பெரிய ஷோக்காக தான் விட்டு போனாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ ஹியர் இஸ் யுவர் மைலோ. தேங்க்யூ ஸோ மச். முதல்ல அது உண்மையா? இல்ல ஆக்சுவலா அது காரணமே இல்லை. ஏன்னா நான் எதுவுமே சொல்லி அந்த மாதிரி நான் வெளியில போறாங்களே நியூஸா, நான் சொல்லவே இல்லைங்க. நான் அப்படியே வந்து பிளாங்கா விட்டு போயிட்டேன். ஸோ எல்லாருமே எழுதி கதை வச்சுக்கிட்டாங்க. நான் அந்த மாதிரி சொல்ல, ஒரு பெரிய படத்துக்காக நான் போறேன்னா அப்ப அந்த படம் எங்க? அதுதான் நான். ஸோ அது வந்து ஒரு பெரிய படத்துக்காகவோ நீங்க நினைச்ச ஒரு பெரிய பிம்பம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த ஷோக்காகவும் சிடபிள்யூசி வந்து நான் விட்டுட்டு லைக் அதுவுமே வந்து ஜான்ல தான் கூப்பிட்டாங்க. அந்த ஷோ வந்து ஜான் எண்ட்ல தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ ஜான்ல தான் கூப்பிட்டாங்க. ஸோ அதுக்காகவும் நான் இதை விடலைங்க. ஆனா இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்கல்ல, நீங்க எப்படி பாத்தீங்க அந்த ஒரு இடத்த? ஏன்னா இப்போ உங்களுடைய இப்போ மத்தவங்களுக்கு நீங்க பதில் சொல்லலாம், மீடியாவுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா உங்களுடைய ஃபேன்ஸ் ரொம்ப இதுவா கேட்டிருப்பாங்க அந்த டைம்ல. அந்த டைம்லன்னு இல்லை, இன்ன வரைக்குமே நேற்று வரைக்குமே கேட்டாங்க என்கிட்ட, இன்னும் நீங்களே இருந்திருக்கலாம், ஏன் விட்டு போனீங்க அந்த மாதிரி. ஏன்னா அவங்களோட ஒரு ஆதங்கம் சொல்லலாம். டெய்லி வந்து ஒரு லைஃப்ல நான் அவங்க பாகமா இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் நான் வரமாட்டேன் பார்க்க மாட்டேன்னோடனே அதுவும் ஒரு ப்ராப்பர் ஃபேர்வெல் இல்லாமல் அவங்களாலே அதை ஏற்றுக்க முடியாது கண்டிப்பாக. ஸோ அது வந்து நான் முழுமையாக அதுக்கு நான் காரணம். அவங்க என்ன திட்டினாலும் நான் கேட்டுப்பேன் ஆசையா. ஏன்னா அவங்க பாசமாக தான் அந்த ஒரு பாசத்தோட வெளிப்பாடு. திட்டிருக்காங்க, பயங்கர திட்டு அந்த டைம்ல எனக்கு. ஏன்னா லைக் அவங்களோட இதெல்லாம் வந்து பயம் சொல்லிட்டு போயிட்டேன் இல்லையா. ஸோ ஆப்வியஸாக அந்த பிரிவு ரொம்ப கஷ்டம் தானே என்ன இருந்தாலும். ஆமாம், அப்படியும் திட்டு விழுந்திருக்கு. ஓ நீ அவ்வளோ பெரிய ஆளா அந்த மாதிரி, நீ விட்டு போயிருவியா, இதுக்காகலாம் விட்டு போயிருவியா, இரு நான் ஒன்று என்ன பண்ணுறேன் பாரு, கர்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி திட்டுகள் இருந்திருக்கு. ஓகே, அது இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் இப்போ ஜாப் மாறுறோம் அந்த மாதிரினா அது ஒரு பெரிய டிசிஷனாக லைஃப்பில் ஒரு அடுத்தடுத்த அப்லிஃப்டிங் தான் போகிறோம். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு சீரியலில் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு டிஆர்பி இருக்குது. பட் டக்குன்னு அதுலேருந்து விட்டு போகணும் போது அதை விட ஒரு பெரிய ஹைட்ஸ் போகணுன்னு தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு டிசிஷன் நினச்சி இப்போ எப்படி என்ன நினைக்கிறீங்க? அந்த டெசிஷன் ஆக்சுவலாக எடுத்தது வந்து ஸ்பான்டேனியஸான ஒரு டெசிஷன் கிடையாது. இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணோன்னா எல்லாரோடைய டிராஃப்ட்லேயும் ஒரு அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் இருக்கும். நானுமே வச்சுருந்தேன் நான் ஒர்க் பண்ணும்போது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து கோவப்பட்டு அனுப்பிச்சிடலாம், அதுலேருந்து டிராஃப்ட்லேருந்து சென்ட் அனுப்பிச்சிடலாம். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஏன்னா நான் என் சீனியர் கிட்ட கேட்பேன், அதை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க நானும் அதை எழுதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இது வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப மாசம் வந்து எடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷமான அந்த ஒரு டெசிஷன் போயிட்டே தான் இருந்தது. ஸோ ஒரு டைம்ல வந்து இல்லை இதுக்கு மேலே என்னால் ஃபோர்ஸ் பண்ண முடியலன்றமோ ஐ ஹேவ் டு அப்ரப்டாக அதுலேருந்து வெளில வர வேண்டியதாக இருந்தது. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான டிசிஷன், அது ரொம்ப எமோஷனலான மூமெண்ட் ஆக்சுவலாக அது எடுத்தது முடியல. ஏன்னா அந்த டிஸ்கஸ் பண்ணீங்க வீட்ல எல்லாம் சொன்னீங்களா ஃபர்ஸ்ட்? எல்லார்கிட்டயும் சொல்லியிருந்தேன். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் அது.
ஸோ இது வந்து அந்த டைமில் நான் ஏன் சொல்ல முடியல அப்படின்னா, அந்த சீரியல் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. எனக்கு பதிலாக இன்னொருத்தவங்களை ரீப்ளேஸ் பண்ணி அவங்களுக்கு அது புதுசு வினுஷான்றாங்க. ஸோ அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ட்ரீமாக அவங்க அது என்ட்ரு ஆயிருக்காங்க. ஸோ அது நம்ம வந்து மித்தவங்களோட ஒரு லைஃப்பை வந்து கெடுக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயமாவும் இருந்தது. நம்மளோட ஒரு சுயநலத்துக்காக அதையும் கெடுக்க முடியாது. ஸோ அதனால் என்னால் எதுவுமே அந்த நேரத்தில் ஜஸ்டிஃபையும் பண்ண முடியல, எதுவுமே சொல்லவும் முடியல. இப்போ வரைக்கும் நான் என்னோட அந்த என்ன சொல்கிறது அன்பான ஃபேன்ஸ்க்கு வந்து நான் சாரி தான் கேட்பேன். ஓகே ஓகே. ஸோ அந்த லாஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல மேபி செட்டு கூட ஆமா செட்ல கூட ஆமா இதுதான் ஆமா இவங்க கடைசி தெரியாது. நடிக்க போறாங்க லைக் நல்ல ரூமரா தெரியும் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியும். பட் யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் லைக் ரொம்ப கண்ணீரோட தான் என்ன அனுப்பிச்சு வச்சாங்க. கஷ்டமா இருந்திருக்கும் அவங்களுக்கு. அது எனக்குமே கஷ்டமா இருந்தது. என்னாலயும் சரியா ஃபேர்வெல் பண்ணியோ இல்ல லைக் எல்லாருக்கும் அந்த ஒரு ஆசை இருக்கும். லாஸ்ட் ஏன்னா எல்லாருமே வந்து கொண்டாடி அப்படிதான் போகணும் அப்படின்ற எல்லாருக்குமே அந்த மைண்ட் செட் இருக்கும். நம்ம இதான் லாஸ்டா பார்க்க போறோம் அப்படின்னு. பட் அந்த ஒரு குட்டான ஃபேர்வெல் இல்லாத ஒரு மூமெண்டா தான் இருந்தது. ஸோ அது ஒரு இது மாதிரி இருந்தது. என்ன சொல்றது ஒரு அதெல்லாம் நடக்கலையா? எனக்கு முன்னாடி நிறைய அழுதுட்டேன். ஆக்சுவலா நான் ரோட்ல நின்று அழுதுருக்கேன். ஸோ அதனால அதுக்கு வந்து அழுதுனே போவீங்களா அப்படி? கண்டிப்பா வருத்தம் இருக்கதான் செய்யும். இல்லாம இல்ல. ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டர் யாருக்குமே பிடிக்கல. ரொம்ப கம்மியான ஆளுங்களுக்கு தான் பிடிச்சிருந்தது. ஏன்னா யூஸ்வலா ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேர் டோன், ஒரு நல்ல முடி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி லிப்ஸ்டிக் போட்டு ரொம்ப அப்படியே பிளஸ் லைக் என்ன சொல்றது பர்ஃபெக்டா இருப்பாங்களே அவங்க தான் ஹீரோயின்ஸ் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட் இருந்தது. அதெல்லாம் உடைச்சு ஒரு சாதாரண ஒருத்தவங்க வந்து அந்த மாதிரி மேக்கப் டார்க் மேக்கப் போட்டு ஒரு ஜடை போட்டு இப்படி ரொம்ப சாதாரணமா இருக்கும்போது டக்குன்னு யாராலையும் ஏற்றுக்க முடியல. அந்த செட்லேயே வந்து அந்த ரிலீஸ் ஆகுறதுக்கு அந்த சீரியல் ஹேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒருத்தங்க வந்து இந்த ஒரு பார்ட்டி சீன் மாதிரி எடுத்தாங்க. ஸோ குரூப்பாக இந்த இவங்கெல்லாம் இருப்பாங்களே ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த சீரியல் யாருக்குமே தெரியாது புதுசுன்றதுனால ஹீரோயின் யார் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்கல்ல. அப்போ ஒருத்தவங்க வந்து இவங்க தான் ஹீரோயின் என்னை கை காட்டி சொன்னோன்னே அவங்க வந்து இவங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. எனக்கு அதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆக்சுவலி அந்த டைமில். என்ன இவ்வளோ பேடா நம்ம இருக்கோமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. உங்களை கேள்வி கேட்க வச்சுட்டாங்க. ஆமா அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஸோ அப்படி என்ன அது இப்படிதான் இருக்கணுமா ஹீரோயின் அப்படின்றது உடைச்சது வந்து அந்த கேரக்டர் ஆக்சுவலா. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸா இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் இந்த சீரியல்ல இருந்து சினிமாக்கு போகும்போது அவங்ககிட்ட கேட்கறது என்னங்க அதேயான ஒரு மரியாதை கிடைக்குதா, இங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க அந்த மாதிரிலாம் நிறைய கேட்போம். ஸோ ஹவு டிட் யூ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மரியாதைன்றது எல்லா இடத்துலையும் இருந்துதான். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் சினிமாவில் வந்து இன்னும் ஒரு அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருந்தது. ஒரு ஆர்டிஸ்ட்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருந்தது. ஸோ அதுக்கான ஸ்பேஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க. ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு டைம் இருந்தது. சீரியலில் அந்த ப்ரிப்பரேஷன் டைம் வந்து கொஞ்சம் கம்மி. ஏன்னா ஒரு நாளில் அவ்வளோ சீன்ஸ் எடுப்பாங்க. ஸோ அவங்க ரஷ் பண்ணணும். அங்கே வந்து என்ன சொல்கிறது டெய்லி இப்போ எபிசோட்ஸ் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ அதனால அவங்க சீக்கிரமாக எடுத்தால் தான் அவங்களுக்கு வந்து முடியும். மோரோவர் எல்லாருமே அதுதான் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஸோ அதனால அவ்வளோ டைம் கிடைக்காது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. பட் இங்கே சினிமாவில் வந்து முன்னாடியே உங்களுக்கு ஷீட்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ வில் கெட் டு ப்ரிப்பேர் அந்த கேரக்டர் வந்து எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி மைண்ட் செட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரிஹர்சல்ஸ் நடக்கும். ஸோ அது வந்து அந்த ப்ராசஸ்லாம் எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெஸ்பெக்டாக பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அந்த பாரதி கண்ணம்மான்ற ஒரு பேரோட போனதுனால அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது இருந்தது, ஒரு அன்பு இருந்தது. ஆமா ஒரு அன்பு இருந்தது, ஒரு சின்ன அன்பு அவ்வளோதான் சொல்ல முடியும். அதற்கான அன்பு இருந்தது. மித்தபடி எல்லாம் இட்ஸ் ஆல் குட். சரி, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். ஈவன் சார்பட்டா பரம்பரைக்கு முதல்ல உங்களை ஆடிஷன் பண்ணியிருந்தாங்க. துஷார் அருள் நீங்க தான் பண்ண வேண்டியதுன்ற மாதிரி ஒரு விஷயம் கருப்பு பூனைன்னு ஒரு வாரமலர்ல குட்டியா படிச்சிருந்தேன். இல்ல நான் தான் பண்ண வேண்டியதுன்னு இல்லை, நான் ஆடிஷன் பண்ணியிருந்தேன். ஐ வாஸ் ஒன் ஆஃப் த பர்சன் ஹூ ஆடிஷன் ஃபார் தட் ரோல். நான் தான் பண்ண வேண்டியதுலாம் அவங்க ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க அந்த ரோல். நீங்களும் போயிருந்தீங்க ஆடிஷன் போயிருந்தேன் நான். இப்போ ரொம்ப ரீசெண்டா அந்த படம் கூட ரிலீஸ் ஆகல. ஹன்சிகா அவங்க வச்சு ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. லைக் ஷி வாஸ் வேரிங் ஒரு பெரிய மேக்கப்லாம் போட்டு ஆளே வித்தியாசமா கொஞ்சம் டார்க் ஸ்கின்னா அவங்கள மாத்தி ஒரு படத்தோட போஸ்டர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஓகே ஆமா 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 பார்த்தேன். ஓகே பாக்கும்போது அந்த கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் என்ன போட்டிருந்தாங்கன்னா லைக் இப்போ இந்த மாதிரி ரோல்லாம் ஆல்ரெடி இந்த மாதிரி இருக்கவங்களே நல்ல ஆக்டர்ஸை வச்சு நீங்க பண்ணலாமே. இப்போ இவங்க இவ்வளவு ஃபேர் ஸ்கின்னா இருக்காங்க, இவங்களை அவ்வளோ கூப்பிட்டு இந்த மாதிரி மேக்கப் போட்டு இவங்களை இந்த மாதிரி காட்டுறதுக்கு உண்மையிலேயே இந்த மாதிரி காமிச்சா அது இன்னும் மக்களுக்கு அப்பீல் ஆகுன்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில் பார்க்கும்போது தட் சவுண்ட்ஸ் ரைட். இனிஷியலில் நானும் லைக் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி நான் அப்படி யோசிச்சிருக்கேன். பட் ஒன்ஸ் நம்ம அது வந்து பின்னாடியிலேருந்து டெக்னீஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதை பார்க்கும்போது ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் கரெக்ட் தான், அந்த ஆதகம் கரெக்ட் தான். ஒருத்தங்க வந்து அந்த மாதிரி கலரில் இருக்கிறவங்களையும் காசு பண்ணலாம் அப்படின்றது கரெக்டான விஷயம் தான். பட்
டெக்னீஷியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தங்க காசு போடுறவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைக் மார்க்கெட் இருக்கிற ஒரு ஆக்டர் அதை போட்டால் தான் அவங்களுக்கான ஒரு லாபம் வரும்ன்ற விஷயமும் இருக்குது. அந்த ஒரு பர்செப்ஷனும் வந்து நம்ம பார்க்கவும் இப்படி அதுவான்ற மாதிரி தான் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. அண்ட் மோரோவர் ஆக்சுவலாக வந்து எப்படி வந்து ஒரு அந்த ஸ்கின் அந்த மேக்கப்லாம் ஒரு மேக்கப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு வேஷம் போடுறோம்னா அதுக்கான இப்போ கூத்தாடி அந்த வேஷம்லாம் இருக்கு இல்லையா, லைக் அந்த அது கரெக்டான பேர் கூத்து கட்டுற மாதிரி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோக் அந்த கிராமத்தில் வில்லேஜ் ஷோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்க அதுக்கான வேஷம் போடுவாங்க. ராவணன் அந்த மாதிரி வேஷம் போடுவாங்க. ஸோ ராமன் வேஷம்னா ஃபுல் ப்ளூ அடிச்சுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் ஜஸ்ட் மேக்கப். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு பாரதி கண்ணம்மாவோட பெரிய சக்சஸ் வந்து உங்களை வந்து நிறைய பேர் அவங்க கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. வாழ்க்கையில நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு டார்க் ஸ்கின்னா இருக்கட்டும், இல்லை அவங்க லைஃப்ல நடக்குது ஓகே இவங்க நம்ம எதிர்கொள்ற விஷயத்தெல்லாம் அங்க அவங்க எதிர்கொள்றாங்க கண்ணம்மா. ஸோ அது ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜா இருந்துச்சு. உண்மையிலேயே போக போக உங்களுக்கு ஒரு பேம்பரிங் நடந்திருக்கும்ல சுத்தி இருக்கவங்க, லைக் இன்னைக்கு வர நீ வந்து ஒரு சீரியலோட ஹீரோயின் ஆயிட்ட, இனிமேல் நீங்க பயங்கரமா கலர்லாம் மெயின்டைன் பண்ணணும், நீ இப்படி திரும்பினே நீங்க ஆப்பிள் ஜூஸ் தான் குடிக்கணும், கொடை பிடிச்சிட்டு போகணும், நீ கரெக்டா போ நீ இன்னும் க்ளோ ஆகிட்டே போகணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துச்சா? இல்லை உங்களுக்கு ஓகே ஆகும் அந்த ஸ்கின் டைப் நான் இருந்ததே ஓகே தான், இல்லை உங்களுக்கு போக அது இன்னும் க்ளோ ஆகணும்னு நினைச்சிங்களா? இல்லை அது வந்து ஒரு ரீசனா இல்லை. பட் ஆனால் எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது அங்கே இருக்கும் போதே. செட்டில் இருக்கும் போதே வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா ரொம்ப ஃபேராக ரொம்ப பயங்கரமாக ட்ரெஸ்ட் ஆனவங்களுக்கு தான் பயங்கர மரியாதை கிடைக்கும்ன்றது ஒரு தாழ்வு மனப்பான்மை எனக்கு இருந்தது. லைக் ரொம்ப ஃபேராக இருக்கிறவங்களும் நல்லா ட்ரெஸ் அந்த சீரியலுக்கான இந்த கேரக்டர் அப்படி தான், அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் நல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டும் நல்ல ஒரு மரியாதை கிடைக்குது அப்படின்ற எனக்கு ஒரு இது இருந்தது. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆக்சுவலாக எனக்கு அது இதாகிறதுக்கு. நான் அந்த விஷயம் இன்னுமே கொஞ்சம் கூட எனக்கு ட்ராவல் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால நான் என்றைக்குமே பெட்டராக லைக் ரொம்ப ஃபேர் ஆகணும் அப்படிலாம் பண்ணதில்லை, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கல. பட் ஆனால் கொஞ்சம் நல்லா நம்மளை நல்லா என்ன சொல்கிறது நல்லா க்ரூம் பண்ணிக்கணும் மட்டும் ஒரு விஷயம், நீட்டாக இருக்கணும். நம்ம வந்து நம்மளும் இதுதான்டா, நம்மளும் வந்து நானும் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் சாப்பிடலன்னு வைங்க, கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து என்னை போட்டு பயங்கரமா அடின்னு அடிக்கிறாங்க. சாப்பாடும் வாங்கி கொடுத்துட்றான் ஆனா அவங்கள சாப்பிடவும் விட மாட்டான்னு சொல்லி கடந்த 2-3 இன்டர்வியூ நான் பயங்கரமா ஒரு அடி வாங்கிட்டேன். ஸோ எஸ் இட்ஸ் டைம் டு ஹேவ் சம் nachos அண்ட் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு திஸ் இஸ் லைக் ஒரு பாஸ்தாலே ஒரு வித்தியாசமான ஒரு பாஸ்தான்னு வைங்களேன். ஷேர் பண்ணலாமே ப்ளீஸ். இவ்வளோத்தையும் ஒரு ஆளா சாப்பிடுறது ரொம்ப கஷ்டம். ஸ்பூன் மட்டும் கொடுக்க முடியுமா? நீயும் சாப்பிட்டாதான் நான் ஒரு வாய் எடுத்து வைப்பேன்னு ரொம்ப அவங்க தொல்லை பண்ணி கேட்டதால நானும் சரின்னு எடுத்துக்கிறேன். நேச்சர்ஸ் வந்து ஸ்பூன்ல சாப்பிட மாட்டாங்க, கையில சாப்பிடலாமா? சரி நம்ம இஷ்டம், அவ்வளவுதான். எல்லாத்தையும் கையில சாப்பிடலாம், அவ்வளவுதான். இட்லியை ஸ்பூன்ல சாப்பிடுற ஃபேமிலியா? இட்லியை சட்னியோட பிசைஞ்சு அது இட்லியான்னு டவுட் பண்ற ஃபேமிலி. உண்மையிலே சினிமாலயோ இல்ல சீரியல்ல இந்த லக் அதெல்லாம் பாப்பாங்களாங்க? ஏன்னா இப்போ ரொம்ப ரீசெண்டா வந்து வாணி போஜனா இருக்கட்டும், பிரியா பவானி சங்கரா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னா இப்போ வழக்கமா சொல்லுவாங்கல்ல பெரிய திரையில இருப்பாங்க, ஒழுங்கா உங்களுக்கு மார்க்கெட் இல்லைன்னா தான் சின்ன திரை வருவாங்க. ஆனா இவங்க 2 பேரும் அதை வந்து மாத்தி காமிச்சாங்க. சின்ன ஸ்மால் ஸ்க்ரீன்ல இருந்து பிக் ஸ்க்ரீன்ல போயிட்டு இவ்வளவு படங்களுக்கு ஹீரோயினா பண்றாங்க. ஏதோ சில காரணங்களால பிரியா பவானி சங்கரோட சில படங்கள் வந்து சரியா போடணும்னு ஓகே இவங்க நடிக்கிற படங்கள் பெருசா போல, இவங்க பெருசா ஒரு லக் இல்லாத ஒரு ஹீரோயின், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சினிமா வட்டாரங்களுக்குள்ளேயே பேசுறதெல்லாம் கேள்விப்பட முடியும். நீங்க எப்பாச்சும் அதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இந்த ஒரு லக் ஃபேக்டர் பாக்குறாங்க சினிமால? இல்ல ஆக்சுவலா அது ரொம்ப அன்பார்ச்சுனேட் தான் அந்த மாதிரி சொல்றாங்க ஒருத்தங்களை. ஏன்னா அந்த படம் ஓடாததுக்கு அவங்க எப்படி காரணம் சொல்ல முடியும்? மேபி அது ஊர்ல நல்லா ஓடி இருக்கலாம், சிட்டில பாக்கலனாலும் ஊருக்காரங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கலாம். அப்ப அது லக்குன்னு அது லக்கு தானே, அப்ப அவங்க லக்கி தானே. ஸோ அது அகெயின் இட்ஸ் பெர்செப்ஷன். அப்படிதான் நான் பாக்குறேன். லக்கு அந்த மாதிரி இந்த ஃபேக்டரும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அது அவங்களோட உழைப்பால இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. ஸோ லக்குன்னு ஒரு சாதாரண ஒரு வார்த்தைனால அந்த உழைப்பை நான் உடைக்கிறதுக்கு எனக்கு ஆசை இல்லை. ஓகே, இப்போ ஒரு ஹீரோயினா பீட் ஒரு சின்ன திரையில இருக்கணும் பெரிய திரையா இருக்கணும், ஸோ இப்போ நீங்க ஒரு வெல் நோன் ஆக்ட்ரஸா இருக்கீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கான அந்த ஒரு லோஸ்ட் இருக்கும்ல, எப்படி சொல்றதுன்னா என்னடா நிறைய படம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டோம், நான் படங்கள் கம்மியா வந்திருக்கலாம், இல்ல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வரணும்னு ஆசைப்பட்டிருப்போம், நம்ம கூப்பிட்டுலாம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கோம், அப்புறம் ஃபோனே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு நம்பி இருப்பீங்க, கடைசி நடக்கணும், அது கண்டிப்பா ஒரு பெரிய டவுன் இதுவா இருக்கும். ஸோ அதுல இருந்து நீங்க எப்படி மீண்டு வந்தீங்க? அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் நடந்துச்சா பாஸ்ட் 2-3 இயர்ஸ்? இல்லாம இல்லைங்க, எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபேஸ் இருந்திருக்கும். நீங்க சொன்ன அந்த லோவஸ்ட் ஆஃப் லோவஸ்ட் இருந்து அந்த ராக் பாட்டம் வந்து போய் அடி வாங்கி பொடி பொடியா படுத்திருப்போம் அதுல. ஸோ அது வந்து நடந்திருக்கு.
எக்ஸ்ட்ரா எல்லா வருஷத்துலயும் ஒரு மாசம் அந்த ஓகே, மாதிரி வருஷத்துக்கு நடக்கும். ஒண்ணு. வருஷத்துக்கு ஒருத்தங்கிட்ட சிக்கிருவேன், அந்த மாதிரி நடக்கும் இதெல்லாம். ஸோ அது ஒரு 2024 ஒரு 6 மாசம் போயிருக்கு. இப்போ ஏதாச்சும் எவ்வளவு பாட்டம் ஏதாச்சும் போனீங்களா? இந்த But this is a வருஷம் good year ல இந்த படம்லாம் வருஷம் ரிலீஸ் வந்து ஆயிருக்கு. இதாகல. 23ல போட்ட ஒரு பெரிய போடுனா ஒரு பெரிய போடுறதுக்கு இந்த குக் வித் கோமாளி முடிச்சிட்ட பிறகு ஆஃப்டர் குக் வித் கோமாளி வந்து அடுத்தது என்னன்ற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அப்போ வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா குக் வித் கோமாளி சீசன் 2 வந்து பயங்கர ஹிட். ஸோ அதுலேருந்து வெளியில் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பயங்கர ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்களோட பாத்துல நல்ல நல்ல இது விஷயங்கள்லாம் பூம் ஆகி போனாங்க. ஸோ சீசன் 3யும் அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நாங்களாம் போகணுமே. ஆக்சுவலாக என்ன பர்சனல் ஃபேவரட் அந்த ஷோ. ஸோ அதில் எப்படியாவது இருக்கணும், வருதோ இல்லையோ அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். பட் அந்த ஷோ என்ஜாய் பண்ணணும் தான் போனது. பட் ஆஃப்டர் தட் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது சரி நம்மளுக்கு வரும், நம்மளை தேடி எல்லாம் வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது எல்லார் மாதிரியும். போக போக பார்க்கும்போது பிக்கிங் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. லைக் வந்து கதைகள்லாம் வந்து அதே மாதிரி லைக் சீரியலில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி ஒரு ப்ரெக்னென்ட் லேடி கதை அந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக வந்துட்டு இருந்தது. ஸோ அப்போ எனக்கு என்னென்னா இதே மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு பிளாக்கும் இருந்தது. அது ஒரு பிளாக்னே சொல்லலாம். ஏன்னா அது வேண்டாம்னு சொல்லி தான் அங்கேருந்து வந்தோம். அதே பண்ணணுமா அப்படின்ற ஒரு பிளாக் மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ அது வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அடுத்த ஒரு பிக் ஸ்டெப் கன்வெர்ட் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்தது. அந்த டைம் வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ணல. நான் வந்து உடனே போயிடுவோம், உடனே நம்மளுக்கு ஏதாவது கிடைச்சிரும் அந்த மாதிரியான ஒரு எல்லார் மாதிரி ஒரு பேராசையும் நானும் அந்த மாதிரி வச்சிருந்தேன். அந்த பேராசை வந்து என்ன சொல்றது, அது வந்து அடி வாங்கிச்சு பயங்கரமா அந்த இடத்துல. ஸோ அது வந்து சினிமா எப்படின்னா நீ என்ன சொல்றது நான் சொல்றதான்ற மாதிரி உட்கார வச்சது அந்த டைம்ல. ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட் ஒன்று இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு என்ன போகும். நான் வந்து உட்காந்து போர்ட்ஃபோலியோ அனுப்பிச்சிட்டு இருப்பேன் எல்லாருக்கும், அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ வர கதைகளும் கேட்டுட்டு இருப்போம். ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப டெடிக்கேட்டடாக போய் எல்லாருக்கிட்டையும் கதை சொல்றவங்க எல்லாருக்கிட்டையும் போய் கேட்பேன். நான் நேர்லேயே போய் கேட்பேன். அந்த மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்தேன். ஸோ லைக் பெரிய ப்ரொடக்ஷன் பெரிய டேரக்டர் தான் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்களா ஓகே, கதை நல்லா இருந்தால் நான் பண்ணுவேன், எனக்கு கதை பிடிச்சா பண்ணுவேன். அந்த மாதிரி ரொம்ப இதுவாக ஹானஸ்ட்டாக எல்லாருக்கிட்டையும் போய் பேசுவேன். ஸோ அந்த ஒரு நம்ம முயற்சி போடுறது வந்து ஒரு டைமில் வந்து யூ வில் கெட் வேர் அவுட். ரொம்ப டயர்டாயிரும், என்னடா நம்ம தப்பாக வந்து இந்த பக்கம் வந்துட்டோமா இல்லை நம்ம வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆனால் ஓப்பனாக தான் இருந்தேன். எனிதிங் இஸ் ஓகே அந்த மாதிரி தான் இருந்தது. So what's the most embarrassing thing happened on set? Like பாரதி கண்ணம்மா செட்ல வந்து இனிஷியலாக நிறைய எம்பாரசிங் திங்ஸ் நடந்திருக்கு. ஸோ ஒரு வாட்டி வந்து ஆக்சுவலாக நான் பாரதி கண்ணம்மா ஜாயின் பண்ணும்போது எனக்கு முடி இவ்வளோதான் இருந்தது. நான் வந்து ஒரு மாதிரி ஒரு சின்னதாக கட் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி. ஸோ அது அப்படிதான் வெறும் ரொம்ப ஸ்லோவாக வளரும் எனக்கு முடி, கேர்லி ஹேர் தான். ஸோ அது பாட்டு வளர்ந்துட்டு இருக்கும்போது இவ்வளோதான் இருந்தது அந்த டைமில். ஸோ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா பயங்கர இவ்வளோ பெருசாக முடி பின்னி வச்சிருக்கணும். ஸோ அது வந்து ஹேர் வந்து எனக்கு எப்போ ப்ராப்ளமாகவே இருந்தது அங்கே அந்த செட்டில். எனக்கு ஹேர் ட்ரெஸ்ஸரே செட்டே ஆகாது, அப்படி சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா முடி வந்து இவ்வளோ பெருசாக வச்சுருவாங்க, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளே இல்லாத ஒரு விஷயமா இருந்தது ஹேர் மட்டும். அப்போ வந்து ஒரு டைமில் வந்து இந்த சடை மாதிரி கீழே இருந்து பண்ணி வச்சுட்டாங்க. இது வந்து அப்போ வந்து ஒரு நிச்சயதார்த்த சீனு. என்னென்னா என்னை விட்டுட்டு போயிடுவாங்க என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்கு. நான் வந்து ஓடி போகணும் வீட்டிலேருந்தே, நடக்கிறதுக்கு பதிலாக இந்த வாட்டி ஓடி போகிறேன் நான் ஸ்டார்டிங்கில். ஸோ ஓடும் போது அங்கே என்னென்ன ஒரு பிரிட்ஜில் வந்து ஷார்ட் எடுக்கணும், ரோட்டில் ஓடும் போது ஷார்ட் எடுக்கணும், அப்புறம் நிறைய இந்த பாசிங் ஷார்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னாங்க. நாங்கள் பாட்டு வெளில கிளம்பிட்டோம், இப்போ யாருமே இல்லை, ஹேர் ட்ரெஸ் யாரும் இல்லை. நான் பாட்டு அந்த சாரி அந்த ஜடெல்லாம் போட்டிருக்கேன். போக போக அங்கே எடுத்துகிட்டு இருந்தோம், அந்த மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷனோட அது பக்கத்தில் ஓடுற மாதிரி அப்படிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ரேண்டமாக. எடுக்கும்போது ஒரு பிரிட்ஜு, சைதாப்பேட் பிரிட்ஜ் ஒன்று இருந்தது, அதில் ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பொட்டுன்னு ஒன்று ஏதோ கம்மியான மாதிரி இருந்தது வெயிட்டே பின்னாடி. அப்புறம் பார்த்தா என்னோட சடை கீழே விழுந்துருச்சு. ரோட்ல எல்லாரும் முன்னாடி இல்ல. இப்ப என்ன அங்க விஷயம், ஒரு ஆக்டருக்கான ஒரு சேலஞ்ச் என்னன்னா எதுவுமே ஆகாத மாதிரி நம்ம போயிடணுமா, நடந்து லைக் ஷார்ட் போயிட்டு இருக்கு, ரோல் ஆயிட்டு இருக்கு, எதுவுமே ஆகாத மாதிரி நம்ம நடிச்சுட்டே இருக்கணுமா இல்லை விழுந்துச்சு சார் கட்டு அப்படின்னு சொல்லணுமான்ற ஒரு சேலஞ்ச் இருந்தது அந்த டைம்ல எனக்கு. இட் வாஸ் வெரி எம்பாரசிங். அதுக்கப்புறம் அது எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியல. நீங்க எப்படி என்ன பண்ணீங்க, நிறுத்திட்டீங்களா? ஓடி சிரிச்சுட்டு ஓடி வந்து சார் முடி விழுந்துச்சு சார் அப்படின்னு சார். ரொம்ப கஷ்டமா இருக்கும், வெரி எம்பாரசிங் ஆக்சுவலி. மிடில் ஆஃப் பப்ளிக் எல்லாத்துக்கும் முன்னாடி விழுந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி அதை வைக்கவும் எங்களுக்கு சரியா வரல. அப்புறமா ஏதோ சும்மா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடியே வச்சுக்கிட்ட பேக் ஷாட்டே எடுக்கல அந்த சீன்ல. அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஓடும் போது போன் கீழே விழுந்து பேக் கீழே விழுந்துலாம் பார்த்துருக்கேன், முடி கீழே விழுந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. பட் இட் வாஸ் பரவாயில்ல, ஓரளவுக்கு அதை ஹேண்டில் ஜாலியா சொல்றீங்க பாருங்க, அதுதான் உங்ககிட்ட கில்லியான விஷயமே. Hindustan College of Arts and Science first rank awarded Best Arts and Science College 2023 by Tamil Nadu Higher Education Summit and Awards. Admissions open for UG, PG and research programs.